ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முக்கியமான ஒரு 50 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். விபிஜி ராம்ஜி திட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் ஜூலை 1, 2026. இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்துக்கு 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க? மறுபடியும் சொல்கிறேன், விபிஜி ராம்ஜி திட்டத்துக்கு 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 7.5 லட்சம் கோடி. இந்த விபிஜி ராம்ஜி அப்படிங்கிற திட்டத்தோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்மாக இருக்குது. இது நம்மளுடைய பழைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட புதிய பெயராக இருக்குது. இந்த பெயர் மாற்ற அறிவிப்பு எப்போ வந்துச்சுன்னா மே 11, 2026 பெயர் மாற்ற அறிவிப்பு வந்துச்சு. இந்த பெயர் மாற்றம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜூலை 1, 2026 நடைமுறைக்கு வந்துச்சு. இதில் முதல்ல 100 வேலை நாட்களாக இருந்தது. இப்போ 125 வேலை நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கு. இதை செயல்படுத்தும் அமைச்சகம் என்னென்னா ஊரக வளர்ச்சி அமைச்சகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டிஜிட்டல் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஜூலை 1, 2015. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு முக்கியமான கொஸ்டின். கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹரிசான் என்ற விருதை பிரதமர் மோடி அவர்களுக்கு எந்த நாட்டு அரசாங்கம் வழங்கியுள்ளது? ஆன்சர் செசல்ஸ் நாட்டு அரசாங்கம். இந்த கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹரிசான் அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கு வழங்கப்படும் எத்தனையாவது சர்வதேச விருது? ஆன்சர் 34வது சர்வதேச விருது. இந்த கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹரிசான் அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கு வழங்கக்கூடிய 34வது சர்வதேச விருதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிஎம்கேஎஸ்ஒய் என்பதில் கே என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கிறிஸ்சி அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சராக இருக்கும். பெரும்பாலான கொஸ்டினில் இந்த கே அப்படிங்கிறது கிசான் அப்படின்னு வரும். கிசான் அப்படிங்கிறது விவசாயிகளோடு தொடர்புடைய ஒரு திட்டமாக மேக்சிமம் இருக்கும். ஆனால் இந்த பிஎம்கேஎஸ்ஒயில் கே என்பது எதை குறிக்குதுன்னா கிறிஸ்சி அப்படிங்கிறத குறிக்கி. இந்த பிஎம்கேஎஸ்ஒயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பிரதான் மந்திரி கிறிஸ்சி சிஞ்சாயி யோஜனா அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்மாக இருக்குது. இந்த திட்டம் ஜூலை 1, 2015 அன்று தொடங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆசிய வளர்ச்சி வங்கி கர்நாடக மாநிலத்தில் உள்ள பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்த எவ்வளவு தொகை கடனாக வழங்கியுள்ளது? ஆன்சர் 182.89 மில்லியன் அமெரிக்க டாலர். ஆசிய வளர்ச்சி வங்கி கர்நாடகா மாநிலத்துக்கு 182.89 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடனாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சமீபத்தில் எந்த பொதுத்துறை நிறுவனம் மினிரத்னா 1 அங்கீகாரம் பெற்றுள்ளது? ஆன்சர் மெக்கான் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். இந்த மினிரத்னா 1, மினிரத்னா 2, நவரத்னா, மகாரத்னா அப்படிங்கிற அங்கீகாரம் யார் கொடுக்காங்கன்னா நம்ம மத்திய அரசாங்கம் தான் கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்தியாவில் அதிக ஜிஐ குறியீடு பெற்றுள்ள மாநிலம் எந்த மாநிலம்னா உத்தரப்பிரதேச மாநிலம். எவ்வளவு குறியீடு பெற்றிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 79 குறியீடுகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பெற்றிருக்கும். இது முதலிடத்தில் இருக்குது. 2ஆம் இடத்துல தமிழ்நாடு இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டத்தின் தற்போதைய வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டத்தின் தற்போதைய வட்டி விகிதம் 8.20% இருக்குது. இந்த சுகன்யா சம்ருதி யோஜனாவை பற்றி கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படிங்கிறது யாருக்காண்டி கொண்டு வரப்பட்டதுன்னா முழுக்க பெண் குழந்தைகளுக்கான ஒரு திட்டம் தான் இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படிங்கிறது. இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும்னா 250 ரூபாய் இது பண்ணலாம். அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு, குறைந்தபட்சம் 250 ரூபாயும் அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதோட டெபாசிட் பீரியட் 15 இயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது 50% நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். எப்போனா அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகும்போது 50% நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான்னு. மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரவி அகர்வால். மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக யார் இருக்காங்கன்னா ரவி அகர்வால் இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
ஐக்கிய நாடுகள் சபையின் நீடித்த வளர்ச்சி இலக்க குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? ஆன்சர் 94. ஐக்கிய நாடுகள் சபையின் நீடித்த வளர்ச்சி இலக்க குறியீட்டில் இந்தியா 94வது இடம் பெற்றுள்ளது. இந்த இதில் எஸ்டிஜி அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், உலகிலேயே அதிக உலக பாரம்பரிய தலங்களை கொண்ட நாடு எந்த நாடுனா இத்தாலி. உலகிலேயே அதிக உலக பாரம்பரிய தலங்களை கொண்ட நாடு இத்தாலி. இந்த உலக பாரம்பரிய தலங்களை யார் அறிவிக்கிறாங்கன்னா யுனெஸ்கோ தான் அறிவிப்பாங்க. அதில் அதிகபட்சமாக இருக்கிறது எந்த நாட்டில் இருக்குன்னா இத்தாலியில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், லகாடாங் மஞ்சள் எந்த மாநிலத்தில் புகழ் பெற்றது? லகாடாங் மஞ்சள் எந்த மாநிலத்தில் புகழ் பெற்றதுன்னா மேகாலய மாநிலத்தில் புகழ் பெற்றது. ஏன் இந்த மஞ்சள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுன்னா G7 மாநாட்டில் உலக நாடுகளின் தலைவர்களுக்கு பிரதமர் மோடி அவங்க இந்த லகாடாங் மஞ்சள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதனால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எந்த நாடு ரிம்பேக் என்ற பன்னாட்டு கடற்படை கூட்டு பயிற்சியை நடத்தியது? ஆன்சர் அமெரிக்கா. இதில் அந்த ரிம்பேக் அப்படிங்கிறதோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெம் ஆஃப் த பசிபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பன்னாட்டு கடற்படை கூட்டு பயிற்சி. ஓகே, அடுத்து இந்த ரிம்பேக்கோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரிம்பேக்கோட தீம் என்னென்னா பார்ட்னர்ஸ் இன்டகிரேட்டட் அண்ட் ப்ரிப்பேர்டு அப்படிங்கிறது தான் இந்த ரிம்பேக்கோட தீமாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். சுமன் 2030 எந்த அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சுமன் 2030 சுகாதாரத்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகின் 2வது மிகப்பெரிய நில ஆமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அல்டாப்ரா ராட்சத ஆமை அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சராக இருக்குது. இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுன்னா நம்மளுடைய பிரதமர் செசல்ஸ் நாட்டுக்கு போயிருக்கும்போது இந்த ஆமையை போய் பார்த்துருந்தாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஐக்கிய நாடுகளின் ஆசிய மற்றும் பசிபிக் பொருளாதார மற்றும் சமூக ஆணையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னா தாய்லாந்தில் இருக்கிற பாங்காக் நகரத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். உலக வங்கியின் அறிக்கையின்படி உலக வருமான சமத்துவத்தில் இந்தியாவின் ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4வது இடத்துல இந்தியா இருக்குது. உலக வருமான சமத்துவத்தில் இந்தியா 4வது இடத்துல இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலக அமைதிக்கான குறியீட்டில் இந்தியாவின் இடம் என்ன? உலக அமைதிக்கான குறியீட்டில் இந்தியா 115வது இடத்துல இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2027ஆம் ஆண்டுக்கான சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன? ஆன்சர் இந்தியா. அடுத்த வருஷம் 2027 சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் போட்டி எங்கே நடக்க போகுதுன்னா நம்ம இந்தியாவில் நடக்க போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். சந்தாகா வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? சந்தாகா வனவிலங்கு சரணாலயம் ஒடிசாவில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், போர்ஜிலி ஈரநிலம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? போர்ஜிலி ஈரநிலம் அஸ்ஸாம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. இந்த போர்ஜிலி ஈரநிலம்ங்கிறது சமீபத்தில் அந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இந்தியன் கவர்மெண்ட் சேர்த்துருப்பாங்க. அதனால் இந்த போர்ஜிலி ஈரநிலம்ங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக பார்க்கப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான்னு. மவான் தியான் சட்கர் யோஜனா என்ற திட்டத்தை எந்த மாநில அரசாங்கம் செயல்படுத்துகிறது? எந்த மாநில அரசாங்கம்னா பஞ்சாப் மாநில அரசாங்கம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்கிறது. இதில் பொது பிரிவை சேர்ந்தவர்களுக்கு மாதம் 1000 ரூபாயும் பட்டியலின பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1500 கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டிஜிட்டல் சுற்றுலாவை மேம்படுத்த மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? எந்த நிறுவனத்துடனா? கூகுள் நிறுவனத்துடன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், செசல்ஸ் நாட்டின் தற்போதைய அதிபர் யார்? செசல்ஸ் நாட்டினுடைய தற்போதைய அதிபர் யார் இருக்காங்கன்னா பெட்ரிக் ஹெர்மினி அப்படிங்கிறவங்க அந்த செசல்ஸ் நாட்டோட அதிபராக இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், HDFC வங்கியின் பகுதி நேர தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பார்ட் டைம் சேர்மனாக யார் இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா ராஜீவ் குமார் அப்படிங்கிறவங்க தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸ் பட்டம் என்ற வீரர் யாருன்னா ஜார்ஜ் ரசல் அப்படிங்கிறவங்க தான் ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸ் பட்டத்தை வென்றிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி எந்த ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளது? எந்த ஆண்டுனா 2028 நடக்க போகிற ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தேர்வாகியுள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் யூபி ராஜு அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2026 ஆண்டுக்கான கிரீன் ஆஸ்கார் விருது, வெறும் ஆஸ்கார் இல்லை, கிரீன் ஆஸ்கார் விருது வென்ற இந்தியர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பர்வின் சைக், பர்கா சுபா அப்படிங்கிறவங்க 2 பேர் இந்தியர்களாக வின் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6 பேர்த்துக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் 97வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார்? இந்தியாவின் 97வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஹர்ஷவர்தன் அப்படிங்கிறவங்க தான் இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பென் ஸ்டோக்ஸ் எந்த நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்? பென் ஸ்டோக்ஸ் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர். ஏன் இந்த பென் ஸ்டோக்ஸ் பற்றி பார்க்கணும்னா இவங்க இப்போ ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்க பேர் ஒரு முக்கியமான பேராக பார்க்கப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு. வேர்ல்டு எம்எஸ்எம்இ டே. வேர்ல்டு எம்எஸ்எம்இ டே என்றைக்குன்னா ஜூன் 27. அடுத்த கொஸ்டின். நேஷ்னல் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் டே. நேஷ்னல் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் டே என்றைக்குன்னா ஜூன் 28. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேர்ல்டு அலர்ஜி வீக். வேர்ல்டு அலர்ஜி வீக் எப்போலேருந்து எப்போ வரேன்னா ஜூன் 21லேருந்து 27 வரைக்கும் வேர்ல்டு அலர்ஜி வீக் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேசிய புள்ளியியல் தினம் என்னைக்கு? நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே என்னைக்குன்னா ஜூன் 29. இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த ட்ராஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்றைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஜூன் 29 செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச பாராளுமன்ற தினம் என்னைக்கு? சர்வதேச பாராளுமன்ற தினம் ஜூன் 30 செலிப்ரேட் பண்ணுறாங்க. தேசிய மருத்துவர் தினம் என்னைக்கு? தேசிய மருத்துவர் தினம் ஜூலை 1 செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த தேசிய மருத்துவர் தினம் யாரோட பிறந்த தினத்தில் கொண்டாடுறாங்கன்னா நம்மளோட பிசி ராய் அப்படிங்கிறவங்க பிறந்த தினத்தில் தான் இந்த தேசிய மருத்துவர் தினம் கொண்டாடுறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ இந்த 2026க்கான நேஷ்னல் தேசிய மருத்துவர் தினத்தோட தீம் என்ன இருக்குன்னா பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ் அப்படிங்கிறது தான் தீமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த ஜூலை 1 இன்னொரு தினமும் இருக்குது. என்ன தினம்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தினமும் இந்த ஜூலை 1 கொண்டாடுறாங்க. அடுத்து இந்த ஜூலை 1 ஜிஎஸ்டி தினமும் கொண்டாடுறாங்க. இந்த ஜிஎஸ்டி தினம் எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா ஜூலை 1, 2017 அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 3. யாருடைய பிறந்த தினம் தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்த தினம்னா பிசி மகளனோபிஸ் அப்படிங்கிறவங்க பிறந்த தினம் தான் தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆரோக்கிய சேது 2.0 யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் ஜேபி நட்டா. வெனிசுலா நாட்டின் தலைநகரம் என்ன? வெனிசுலா நாட்டின் தலைநகரம் கராக்கஸ் அப்படிங்கிறது தான் வெனிசுலா நாட்டின் தலைநகரமாக இருக்குது. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.